பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரியோட பார்ப்போம். இதை பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வந்து நம்ம முன்னாடி வீடியோஸில் டிடிஎல், டிஎம்எல், டிக்யூஎல் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் அதோட வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நம்ம வந்து டேபிள் கிரியேஷன் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்மளோட எஸ்கியூஎல் டியூட்டோரியல் கிளாஸை. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த குட்டி ஸ்டோரி வந்து தெளிவாக தெரியணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஷார்ட்ஸ்லையும் போடுறேன், இதுலேயும் போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தாஜ் ஹோட்டலுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணி தரீங்க, ஓகேவா? யூஏஇ சர்வர் அதை பற்றிலாம் விட்டுருவோம். டேட்டா பேஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தாஜ் ஹோட்டலுக்கு பண்ணி தரீங்க. இப்போ வந்து ஒரு வெயிட்ரு, இப்போ ஒரு கஸ்டமர் வராரு. வந்துட்டு இப்போ தாஜ் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும் உட்காரத்துக்கு. நம்ம டேபிள்ஸ் தான் T1, T2, T3ன்னு நான் போட்டிருக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் அவங்களுக்குன்ட்டு. அந்த டேட்டா பேஸில் வந்து நம்ம 3 டேபிள் வச்சுருப்போம். அந்த T1, T2, T3 இந்த டைனிங் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் வந்து T1ல் போய் உங்கள் கஸ்டமர் வந்து உட்கார்றாரு. அப்படின்றப்போ அவர்கிட்ட ஒரு வெயிட்ரு வருவார். வந்து அவரோட ஃபோனில் வந்து என்ட்ரி எடுப்பார். இந்த மாதிரி டேபிள் 1க்கு சிக்கன் ரைஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பெரிய ஹோட்டலில் வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி பில்லு போட்டு கேஷ் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு என்ட்ரி ஃபோனில் போட்டாங்கன்னா அது இந்த டேட்டா பேஸில் வந்து என்ட்ரி விழுந்துடும். இந்த கேஷியர் போடுற இது வந்து டேட்டா பேஸில் என்ட்ரி விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிச்சன் மாஸ்டர் வந்து அப்பப்போ செலக்ட் கோரி போட்டு செக் பண்ணுவார். இப்போ கிச்சன் மாஸ்டருக்கு தெரியணும். அவர் அப்படின்னா அவரோட சைட்டில் வந்து பார்ப்பார், அவரோட பேஜில் பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்ட் கோரி யூஸ் பண்ணி இந்த டேட்டா பேஸில் ஏதாவது என்ட்ரி விழுந்திருக்கா ஆர்டர் சர்வ் பண்ணாமல் அப்படின்றத செக் பண்ணி ஸோ பார்ப்பார். அப்போ அவருக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டும் டேட்டா ஃபிச் பண்ணி. அதுக்கு தான் நம்ம செலக்ட் கொரின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம தெளிவாக இப்போ இது ஸ்டோரி முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக. ஸோ அதையும் பார்த்து நீங்கள் திருப்பி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இங்கேருந்து செலக்ட் கொரி போட்டு செக் பண்ணுவார். கிச்சனில் வந்து பார்த்துட்டு அவர் ரெடி பண்ணுவார். ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லணும்ல. ஸோ அதுக்கு ஒரு அப்டேட் கொரின்னு ஒரு கொரி இருக்குது. அதை பற்றியும் நம்ம வீடியோஸில் பார்ப்போம். அந்த அப்டேட் கொரியை வந்து போட்டு இங்கே அப்டேட் பண்ணுவார் டேட்டா பேஸில். அவர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சப்ளையர் வந்து செக் பண்ணுவார், தனக்கு சப்ளை பண்ண வேண்டியது ஏதாவது ஒர்க் வந்திருக்கான்ட்டு. செக் பண்ணால் செலக்ட் கொரியில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் அவருக்கு வரும் செலக்ட் கொரி யூஸ் பண்ணி. ஸோ அதை அவர் பார்த்துட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு அதை வந்து பார்ப்பார். இப்போ சிக்கன் ரைஸ் வந்து கிச்சனில் 3 சிக்கன் ரைஸ் வைங்க, ஆனால் டேபிள் 1க்கு போக வேண்டியதாக ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த சிக்கன் ரைஸ் ஐடி எந்த டேபிள் அப்படின்றது ஜாயின்ட்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது. அதை நம்ம இதில் எடுப்போம். அந்த கண்டிஷன் போட்டு பார்ப்பார். ஸோ அந்த கண்டிஷன் போட்டு ஓகே இந்த சிக்கன் ரைஸ் டேபிள் 1க்கு வந்தது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேபிளில் போய் கொடுப்பார். இப்போ உங்கள் அந்த கஸ்டமர் வந்து நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ இப்போ அவர் வந்து பில் பே பண்ணணும். ஸோ பில் பே பண்ணுறப்போ கேஷியர் வந்து இப்போ மல்டிபிள் வெயிட்டர்ஸ் இருப்பாங்க. தாஜ்மஹால் ஹோட்டலில் ஒரு 50 வெயிட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். 50 வெயிட்டர்ஸ் 50 சப்ளைஸ் இருக்கிறாங்க. ஸோ கிச்சன் மாஸ்டர் ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கேஷியர் போய் யார்கிட்ட என்னன்னு கேட்பாரு. ஸோ அதெல்லாம் கேட்க முடியாது. உங்களுக்கு எக்ஸல்லையும் வந்து என்ட்ரி போட்டிங்கன்னா மேனுவலில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இப்போ இவர் என்செட் போட்டிருப்பாரு, இவர் ரெடின்னு அப்டேட் பண்ணியிருப்பார், இவர் சப்ளையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டும் போட்டிருப்பாரு. ஸோ கேஷியர் என்ன பண்ணுவார், டேபிள் 1 அப்படின்றத டேபிளில் டேட்டா பேஸில் போயிட்டு டேபிள் 1 பார்ப்பார். அதில் என்ட்ரி வந்து சப்ளை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் அப்டேட் போட்டு பார்ப்பார். பார்த்துட்டு அது இவருக்கு ஃபெச் ஆகும் டேபிள் 1 டீட்டெயில்ஸு. அதில் இது கேல்குலேட் பண்ணி இவர் ஒரு செலக்ட் கொரி போட்டு கஸ்டமருக்கு பில்லாக கொடுப்பார். நீங்கள் சாப்பிட்டது சிக்கன் ரைஸ் கூட ஒரு டெசர்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பில்லாக கொடுப்பீங்கன்னா மேபி டெசர்ட் வந்து இன்னொரு சப்ளையர் வந்து கொடுத்துருக்கலாம். இதே வெயிட் என்ட்ரி போட்டிருக்கலாம் இந்த டேபிளுக்கு, பட் சப்ளையர் இன்னொரு சப்ளையர் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படின்றப்போ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு பில் ஆட் ஆகணும் அப்படின்றதுக்காக வேர் கண்டிஷன் போட்டு இந்த டேபிள் ஐடியில் இந்த இதில் போட்டு நம்ம எடுத்து பில் சப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் திருப்பி புரிய வச்சு வீடியோ போடுறேன். அண்ட் தென் நம்ம இதை ஒவ்வொரு செலக்ட் கொரி, அப்டேட் கொரி, இன்செர்ட் கொரி, ஜாயின்ஸ் இதெல்லாம் சொன்னால இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸாக போடுவோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக நம்ம டுட்டோரியல்ஸை எடப் பண்ணிடலாம். தேங்க்யூ.